நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. நான் பிரதோஷ வேளையில் நந்தி தரிசனம். பிறவி பாவங்கள் தீர்க்கும் தரிசனம். பெண் சிவனடி சேர்க்கும் நந்தி பெருமானே. சிந்தையில் நிறைந்திடும் சிவரூபமே. இருவரும் நந்தி பெருமானே. நமச்சிவாய. நாதவடியில் எங்களை சேர்ப்பாயே. ஹர ஹர சிவசி ஹர ஹர மகாதேவா. வாசலில் காவல் நிற்கும் கருணை வடிவான நந்தி தேவா. சிவனின் பாதத்தை நோக்கி அமர்ந்தாய். சிவநாமம் சொல்லி தவம் புரிந்தாய். பெண்ணை மேனியில் வேதம் தாங்கி வெற்றியின் அருளை வாரி வழங்கி எங்கள் கவலைகள் யாவும் தீர்த்து இறைவன் அருளை எங்களுக்கு தாராய். பெண் பிரதோஷ நேரத்தில் நந்தி தரிசனம். பேரின்பம் தருகின்ற புனித தரிசனம். ஆண் நந்தியின் காதில் சொல்லும் வேண்டுதல் நாதன் செவியில் சேரும் வேண்டுதல். நந்தி பெருமானே சரணம் சரணம். சிவபெருமானே சரணம் சரணம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஆண்மாலை நேரத்தில் தேவர்கள் கூட மகேசனை தேடி வந்திடும் நேரம். ஆண்பில்வம் கொண்டு சிவனை போற்றி விளக்கேற்றி மனதை தூய்மை செய்து நாதன் பாதத்தில் சரணம் புகுவோம். வரக்கூடிய வளர்முறை இன்னைக்கு வளர்முறை பிரதோஷம் நடக்குது. எப்பவும் இந்த பிரதோஷம் முடிஞ்ச 2 நாள்ல என்ன வந்துடும்? அதே போலதான் தேய்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷம் முடிஞ்சோம்னா 2 நாள்ல என்ன வந்துடும்? அமாவாசை வந்துடும். எதுவா இருந்தாலும் பாருங்க, முதல்ல இப்படி பார்க்கும்போது முதல்ல எதுக்கு வருது? நந்திக்கு தான் முதல்ல. அதுக்கப்புறம் யாருக்கு வருது? சிவபெருமானுக்கு. அதுல கூட அவர் பொறுமையா இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த உலகத்துல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு நந்தியன் பெருமான் அப்படியே சிவபெருமான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கேட்கிறார். கேட்கும்போது நந்தியன் பெருமான் வந்து முதல்ல உங்க வீட்டுக்காரியை தானே பிடிக்கும் அப்படின்னு வழக்கம் போல கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு என் வீட்டுக்காரியை பிடிக்காது. அடுத்தது பிள்ளையாரு தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல பிள்ளையாரையும் எனக்கு பிடிக்காது. அப்ப அடுத்தது யாரு? முருகப்பெருமான தானே பிடிக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அதுவும் எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. அடுத்து என்னைய பிடிக்குமான்னு கேட்கிறாரு. உன்னையும் பிடிக்காது அப்படிங்கிறாரு. இது எதுக்காக சொல்றாருன்னா, அதாவது என் மேல உண்மையான பக்தி வச்சு என்னைய ஆலயத்துல இருந்து வழிபடக்கூடிய பக்தர்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாராம் சிவபெருமான். அப்ப நம்மளை எந்த இடத்துல அவர் வச்சிருக்காருன்னு பாருங்க. சிவபெருமான் நம்மளை எந்த இடத்துல வச்சிருக்காரு? மனைவிக்கு மேல, பிள்ளைகளுக்கு மேல நம்மளை கொண்டு போய் உண்மையான பக்தி உள்ளவங்களதான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சில பக்தர்களை அவர் காப்பாற்றி இருக்காருன்னு நமக்கு வரலாறு. மார்க்கண்டேயன் சிறந்த சிவபக்தி. அவனை யார்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு? யமதர்மராஜாட்ட இருந்து காப்பாத்தினார். ஏன்னா சிவபெருமான ரொம்ப வழிபாடு செய்தான். அதெல்லாம் அவனுக்கு ஆயுஷ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா யமதர்மராஜன் வந்துட்டான் பாச கயிறை போடுறதுக்கு. இந்த குழந்தை ஓடி போய் அப்ப அந்த குழந்தைக்கு என்ன வயசு? 16. இந்த 16 வயசுல அவனுக்கு மரணம்னு சொல்லி ஏற்கனவே அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அந்த விதியை அவர் மாத்துறாரு. யாரு? சிவபெருமான். எப்படி மாத்துறாருன்னா, அவரை தேடி உள்ள போய் அவரை கட்டி பிடிச்சிட்டு என்னை யமதர்மராஜா கொண்டு போறதுக்கு வந்திருக்கான், என்னைய காப்பாத்துன்னு கட்டி பிடிச்சுக்கிறாரு. இதை யமதர்மராஜா பார்க்காம என்ன பண்ணிவிடுறாரு? பாச கயிறை தூக்கி போட்டுறாரு. இந்த பாச கயிறு யார் மேல போய் விழுந்துருது? சிவன் மேல விழுந்துருது. என்னடா, நான் தான் உன்னை படைத்தேன். இந்த உலகத்துல உள்ள அனைத்து உயிரினங்கள் எதுவா இருந்தாலும் பிறந்துட்டா என்ன பண்ணணும்? ஒரு நாள் என்னைக்காவது இறக்கணும். அந்த இறக்கக்கூடிய தொழில செய்யக்கூடியவன் நீ. அப்படி இருக்கும் போது எனக்கே நீ வந்து தேதியை முடிவு பண்ணிட்ட போல இருக்குங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டு யமதர்மராஜாவை என்ன பண்ணிட்டாரு?
தன்னுடைய நெற்றிக்கண்ணால அழிச்சிட்டார். அழிச்சிட்டு அந்த உலகத்துல உயிரினங்கள் எல்லாம் என்ன, ஒரு உயிரினங்கள் கூட இறக்காது, எல்லாம் உயிரோட தானே இருக்கும். யமதர்மனே இறந்து போயிட்ட பிறகு இந்த உலகத்துல உள்ள உயிரினங்களை கொண்டு போறதுக்கு யார் இருக்கா? அதனால யமதர்மராஜா இறந்து போனோம்னா தேவர்கள் எல்லாம் மற்ற தெய்வங்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் என்ன பண்ணாத முறையிடுறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு, எவனொருவன் என்னைய மனதார வழிபட்டு என்னுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டான்னா அவனை வெளியில வர்ற வழியும் நீ ஒண்ணும் பண்ணக்கூடாது. என் ஆலயத்துக்குள்ள இருக்கிற வழியும் அவனுக்கு என்னது, அவனுக்கு காவலும் நான் தான், உயிரை நானே என்ன பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரி காபந்தனா பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் நீ வெளியில வந்த பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அத நீ கவர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் பூமாதேவி போய் சொல்றா, உலகத்துல உயிரினங்கள் எல்லாம் அதிகமாயிடும், என்னால என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தை தாங்க முடியாது. அதனால எப்பவும் வழக்கமா நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும், அதனால யமதர்மனுக்கு நீங்க உயிர் பிச்சை கொடுத்துருங்க அப்படின்னு. உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா இதான் சொல்றாரு, யாராவது என்னுடைய நாமத்தை உச்சரித்தாவே நீ என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தொடக்கூடாது. என்னுடைய நாமத்தை எப்ப உச்சரிக்கலையோ அல்லது என்னை மறந்துடுறானோ அப்பதான் நீ அவனுக்கு என்ன பண்ணணும், அவனுடைய உயிரை நீ எடுக்கிறதுக்கு முயற்சிக்கணும். அதுக்கு இடையில நீ பண்ணக்கூடாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, சிவபெருமான நினைக்கிறவர்களே நமக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாதுங்கிறது உண்டு. ஆனா அந்த நேரத்துல நமக்கு எந்த நினைப்புமே இருக்காது, சுவாமி நினைப்பு இருக்காது, யாருடைய நினைப்புகள் இருக்காது, உறவினர்கள், சொந்தக்காரங்க, பிள்ளைங்க, அப்பா, யாருடைய நினைப்பும் அந்த இடத்துல இருக்காது. நாமளே சொல்லுவோம் நினைவெல்லாம் தப்பி இருக்குமா, நினைவெல்லாம் தப்பி இருக்கு அப்படிங்கும் போதுதான் அவன் என்ன பண்றான், வாசக்கைத்த வீசுறான். அதுவரையும் அந்த சிவபெருமானோட இது அவனுக்குள்ள இருக்கிறவர்களையும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப உண்மையான பக்தர்களை தான் யார் என்ன பண்றா, சிவபெருமான் விரும்புகிறான்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நமக்கு அடுத்த விசேஷம் என்னைக்கு அப்படின்னா, 4ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்னைக்கு தேதி 25, 27 சாயந்தரமா பௌர்ணமி பூஜை. சிவபெருமானை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம், அதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் இல்லை. சில விஷயங்கள் மட்டும் எதுக்குன்னா, நம்ம கோவில்ல வழிபாடு பண்றோம், மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை மனசுல வச்சு நாம கோரிக்கையை வைக்கிறோமே தவிர நம்மளுடைய மனதை கொஞ்சம் வெளியில அலைவாய கூடாது. அந்த கோரிக்கைகள், அந்த பிரார்த்தனைகள் நமக்கு நிறைவேறாது. அதனால மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பக்கத்துல இருக்கிறவங்க பேசி கொடுக்காம நம்ம எண்ணத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத மனசுல நினைச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வெளியில போய் நம்ம பேசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பண்பாடு கிளாஸ்ல இத பத்தி எல்லாமே சொல்லி தராங்கண்ணா. சாமி பாட்டு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையே இங்க அதை சொன்னாரு. அதனால அதுல நீங்க கலந்துக்கிட்டு அந்த விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் நம்ம யாருக்குமே சொல்ல வேண்டியது இல்லை, எல்லாமே எதுல வருது, செல்லுன்னு ஒண்ணு கையில இருக்குல்ல, அது நம்ம ரொம்ப விஷயத்த நம்ம சொல்லும், நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் சொல்லிடாது. அதனால அதுலயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதவங்க நாம கோவிலுக்கு வந்தா அல்லது எங்கேயாவது கூட்டங்கள் நடக்கும்போது, இறை வழிபாடு சம்பந்தப்பட்ட கூட்டங்கள் நடக்கும்போது அங்க போய் நம்ம என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் கொஞ்சம் எழுந்திருச்சுட்டு சாமி கும்பிடுவோம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் போற்றி, ஏகும் வஸ்துரை எந்தாய் போற்றி, பாவம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, மயிலை மலையானே போற்றி போற்றி. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணுஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. ஓம் மகத ஓம் ஜனக ஓம் தபஹ ஓம் சத்யம் தத்சவிதுர்வரேண்யம் வர்த்தோ தேவஸ்ய தீமஹி धियो यो न प्रचोदयात् अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरम् अमोपात्ते समस्ते दुरीदप्रयद्वारे श्री परमेश्वर प्रीत्यर्थं शिव 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 शम्भो आज्ञाय प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्वेतवराहकल्पे वैवस्वत
मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बोद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारुण्यां शताब्दे अस्मिन् वर्तमाने दिनकारिके प्रभवादीनां षष्ठीयादा षष्ठिः संवत्सराणां मध्ये श्री पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपत्रेऽध्यायां पुण्यतिथौ वासरः भौमवासरः संयुक्तायां द्वादश्यायां शुभनक्षत्र शुभयोग शुभकरणे जयपङ्गुण सकल विशेषेण विशिष्टायाम् अस्यां जन्मनक्षत्रे जन्मरासौ जातस्य नामनक्षत्रे नामरासौ जातस्य शुक्लपक्ष भक्तர்கள் नामधेयस्य शुक्लपक्ष प्रदोष भक्तர்கள் नामधेयस्य सக कुटुम्बानां क्षेमस्थैर्य प्रियर्य विजय आयुर् आरोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् आयुर् सत्सन्तान सौभाग्य इष्टकाम्यार्थम् आदित्यादि नवग्रह नक्षत्र सकल दोषपीड निवारणार्थम् आरोग्य दृढगात्र सिद्ध्यर्थम् आयुर् अभिवृद्ध्यर्थम् धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम् विद्या तुलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम् बुद्धि योग विभाग पुत्र भाग्य सिद्ध्यर्थम् धनं धान्यादि अभिवृद्ध्यर्थम् सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम् विश्वनाथ स्वामी प्रसाद सिद्ध्यर्थम् काशी विशालाक्षी अंबिका स्वामी समेत काशी विश्वनाथ स्वामी पादार बिंद योग अष्टोत्तर बिल्वदल पूजा मध्य करस्ये ओम नमः शिवाय ओम नमः शिवाय काशी विश्वनाथ के काशी विशालाक्षी अंबिके काशी विश्वनाथ के काशी विशालाक्षी अंबिके ओम नमः शिवाय ओम नमः शिवाय काशी विश्वनाथ के काशी विशालाक्षी अंबिके ओम नमः शिवाय 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 काशी विश्वनाथ के काशी विशालाक्षी अंबिके काशी विश्वनाथ के काशी विशालाक्षी अंबिके ओम नमः शिवाय ओम नमः शिवाय काशी विश्वनाथ के இருங்க இருங்க அந்த பக்கத்துல இருந்து யாரும் வராதீங்க அந்த இடத்துல இருங்க வந்து வாக்கறேன் எடுத்து
கீழே கொட்டிக்காத, ஒண்ணா போட்டுறா.